Taste the Daily. தைப்பூச திருவிழாவையொட்டி சிலுவம்பாளையத்தில் உள்ள பழனி ஆண்டவர் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம். கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானத்தில் மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்தினார். கோவையில் தைப்பூச திருநாளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தந்தை தெய்வ திரு பழனிசாமி கவுண்டர் நினைவு அறக்கட்டளையின் சார்பில் திருத்தொண்டு. பழனி புனித யாத்திரை செல்லும் 50,000த்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்களுக்கு பழங்கள், குடிநீர் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து முருகன் கோவில்களிலும் வெகு விமர்சையாக நடைபெற்ற தைப்பூச திருவிழா. அரோகரா முழக்கத்துடன் பக்தி பரவசத்துடன் முருகப்பெருமானை தரிசித்த பக்தர்கள். கடலூர் மாவட்டம் வடலூரில் 154ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களை 7 கிலோமீட்டருக்கு முன்னரே நிறுத்தி நடந்து போக கூறிய விடியா அரசின் அதிகாரிகள். கட்டுப்பாடுகள் என்ற பெயரில் குழந்தைகள், முதியவர்களை வேதனைக்கு உள்ளாக்கும் இந்த அராஜக போக்கை திமுகவின் ஸ்டாலின் அரசு தவிர்க்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. எப்படி போவாங்க? 3 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு இது என்ன ஆட்சி நடக்கும்னு தெரியல எனக்கு. எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி நடக்கல. இது கண்டிக்கத்தக்கது. 10 ஆண்டு காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இது கண்டிக்கத்தக்கது. இது அரசு அடுத்த வருஷமாவது முயற்சி பண்ணி மக்கள் துன்புறுத்தக்கூடாது. இங்க இருந்து நடப்பயணமா எவ்வளவு தலை போயிட்டு இருக்கிறது, திருப்பி அங்கிருந்து நடந்து வரணும். அதெல்லாம் ஃபுல் டிராபிக் ஆகுது. இதுக்கு ஒரு மாற்று வழி செய்ய மாட்டேங்கிறாங்க. சுத்தமா சாலை பணிகளும் சரியா வயல் நடக்கல. கடலூர் மாவட்டம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. இதுக்கு தமிழக முதலமைச்சர் எதுவும் செய்யல, மத்திய கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு இருக்கு. பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாமல் காத்திருந்த போது குழந்தைகள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. கோவில் நிர்வாகத்தின் குளறுபடிகளாலும் விடியா திமுக அரசின் காவல்துறையின் மெத்தன போக்காலும் கடும் அவதிக்கு உள்ளாவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை அக்கம் மக்கள் நிற்கிறாங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. அதனால குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட்டு பாந்தி எடுத்து நிறைய பேர் மயக்கப்பட்டு உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நசிக்கப்படுறாங்க. ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்கல. சூரிய ஆற்றல் உற்பத்தியை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CB சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நாட்டின் மொத்த புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் சூரிய ஆற்றலின் பங்குகள் என்ன எனவும் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் நிதி பற்றாக்குறை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவது உண்மையா என நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CB சண்முகம் கேள்வி எழுப்பினார். இந்த போக்கை மாற்றியமைக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் சாதாரண மக்களை பாதுகாக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எனவும் கேள்வி. திருப்பூர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட புகாரில் கணித ஆசிரியர் சிக்கினார். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கிளிக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வேடிக்கை பார்க்கும் திராவிட மாடல் அரசு. வேலூரில் ரயிலில் அரங்கேறிய கொடூரத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட அவலம். ஸ்டாலின் அரசின் இருப்புப்பாதை காவல்துறையினர் ரயிலில் ரோந்து பணியை மேற்கொள்ளாதே இந்த தொடர் குற்றங்களுக்கு காரணம் என மக்கள் வேதனை. கரூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓட்டுநரை உறவினர்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உறக்கத்தில் இருப்பதால் பொதுமக்களே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு பள்ளி மாணவியை முகமூடி கொள்ளையர்கள் கடத்திச் சென்றதால் அதிர்ச்சி. சிறுமிகளுக்கு எதிராக நடக்கும் தொடர் குற்ற சம்பவங்களை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் துணிச்சலுடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பள்ளியில் சிறுமிகளுக்கு நேரும் கொடுமைகளை பார்க்கும்போது பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக இருப்பதாக பெண்கள் வேதனை. இந்த பாலியல் வன்கொடுமை இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா கடுமையா இருக்கு. எங்க போனாலும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. 6வது படிக்கிற புள்ள 8வது படிக்கிற புள்ள எல்லாம் போதை போட்டுட்டு எல்லாம் வாத்தியார்களே இது பண்றாங்க. எப்படி பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது? படிக்க வைக்கலாமே வேண்டாங்கிற முடிவுலே இருக்குது இந்த ஆட்சி. முதல்ல இப்படி கிடையாது. ஈரோடு மாவட்டம் பழையபாளையத்தில் கான்கிரீட் கலவை ஆலை காவலாளியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மர்ம நபர்கள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்றவை நடைபெறாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை முகப்பேர் சர்ச் சாலையில் பெண் தோழியின் தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்த ஆண் நண்பர். காதலியை தன் கண்முன்னே திட்டியதால் ஆத்திரமடைந்த ஷியாம் கண்ணன் என்பவர் காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம். தென்காசி மாவட்டம் இலத்தூர் அருகே குளத்தில் 30 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. இளம் பெண்ணின் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் கொலையானது எப்படி, யார் கொலை செய்தார்கள் என்று விசாரணை. பழனி அடிவாரத்தில் தனியார் தங்கும் விடுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் நிலையில் காவல்துறை எப்போது விழித்துக் கொள்ளும் என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மைத்துனர் உட்பட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலைகள் அரங்கேறி வருவதாக மக்கள் விமர்சனம். சிதம்பரத்தில் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் நேர கட்டுப்பாட்டு அதிகாரிகளை கூட்டாளிகளுடன் கொடூரமாக தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலரின் மகன். திராவிட மாடல் ஆட்சியில் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சியினரும் அடுத்தடுத்து அராஜகங்களில் ஈடுபடுவதால் மக்கள் அதிருப்தி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1 டன் குட்கா சிக்கியது. பல்வேறு சோதனைச் சாவடிகளை கடந்து தமிழகத்தில் குட்கா கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவது எப்படி என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட மாணவி திடீரென மயங்கியதால் மருத்துவமனையில் அனுமதி. காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்க்க நினைக்கும் விடியா திமுக அரசு பள்ளி மாணவர்களுக்கு முறையான சத்துணவை வழங்குவதில் கவனம் செலுத்த மக்கள் வலியுறுத்தல். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை கண்டித்து மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல்.
விருதுநகர் அருகே உரிமம் இல்லாத கள்ளத்துப்பாக்கியுடன் ஆயுதப்படை காவலர் சிக்கியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. சென்னை ஆலந்தூர் பகுதியில் கோவில் பராமரிப்பு பணியில் முறைகேடுகள் நடப்பதாக புகார் அளித்த பெண்ணின் வீட்டை திமுகவினர் சேதப்படுத்தி மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. வீட்டின் சுவற்றை இடித்தும் அவருக்கு தொடர்ந்து இடையூறுகளும் அளித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனை. இதுக்கு நிறைய ஊழல் நடக்குது. 2 கோடிக்கு ஊழல் நடக்குது. 2 கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க பப்ளிக் கிட்ட. ஆனா ரெக்கார்ட்ல வந்துட்டு 2 கோடிக்கான வேலையே இங்க நடக்கல. அவங்க யாரு ட்ரஸ்டி எதுவுமே கிடையாது. HRNC EO இங்க ஸ்பாட்ல கிடையாது. யாருமே இன்ஸ்பெக்டர் கிடையாது. யாருமே கிடையாது. அவர் வந்து அதுல ஒருத்தர் வந்துட்டு DMK உள்ள ஏதோ பவர்ல இருக்கிறாராம். அவர் என்ன பவர்ல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு அந்த 2 பேரும் சேர்ந்தவங்க தான் வந்துட்டு இவ்வளவு ஃபோர்ஜரி பண்றாங்க, இவ்வளவு கரப்ஷன் பண்ணிருக்காங்க. காஞ்சிபுரம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்திய போதை ஆசாமியை காவல்துறையினர் கண்முன்னே நைய புடைத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையாக மாறியிருக்கும் காவல்துறை செயலிழந்து இருப்பதால் மக்களே குற்றம் செய்பவர்களை தாக்கி வரும் அவலம். போதிய ஊதியம் கிடைக்காமல் வறுமையில் வாடும் தமிழ்நாடு ஊர்காவல் படையினர். ஊர்காவல் படை வீரர்களுக்கு பணி நாட்கள் அதிகரிக்கப்படும், ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படும் என திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என ஊர்காவல் படையினர் கேள்வி. கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை பகுதியில் ரேஷன் கடையில் மக்களுக்கு வழங்க வேண்டிய கரும்புகளை சாலையோரம் வீசி சென்ற நியாய விலைக்கடை பணியாளர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பதில் கூட தோல்வி அடைந்திருப்பதாக மக்கள் விமர்சனம். மாநில அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை மூடிவிட்டு அதற்கு பதிலாக மத்திய அரசு தனியார் மூலம் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். கும்பகோணம் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கையில் நெற்கதிர்களை ஏந்தியும் நெல் மணிகளை தரையில் கொட்டியும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.